தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். தம்பி நினைச்சுதான் பழகுன, இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. சிறுமிக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம். கைதான பக்கத்து வீட்டு சிறுவன். கோவையை உலுக்கிய விசித்திர சம்பவம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சிலர் கோவையில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் பணி செய்து வருகின்றனர். இதில் கோவில்பாளையத்தில் வசித்து வந்த ஒரு தம்பதிக்கு 13 வயதில் மகள் ஒருவர் இருந்துள்ளார். இந்த தம்பதியர் இருவரும் கோவில்பாளையம் அருகே உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று விடுவது வழக்கம். இவ்வாறு இந்த தம்பதியர் வேலைக்கு சென்று விடும்போதெல்லாம் இவர்களின் மகளான 13 வயது சிறுமி அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பாதுகாப்பாக இருந்துள்ளார். இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள 12 வயது சிறுவனும் இந்த சிறுமியை போலவே பெற்றோர் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் இருந்துள்ளார். இருவருமே சிறார்கள் என்பதால் பாலின பாகுபாடு இன்றி நெருங்கி பழகியுள்ளனர். இவர்களின் பழக்கத்தை அந்த பகுதியில் உள்ள யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் அந்த சிறுமிக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுமியை அவரது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்போது இந்த சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளனர். இதனை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்த 13 வயது சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க அவரை வீட்டிற்கு அழைத்து வந்து இதற்கு யார் காரணம் என கூறி மகளை கடுமையாக கண்டித்துள்ளனர். ஆரம்பத்தில் என்ன நடந்தது என எதுவுமே சொல்லாமல் சிறுமி மௌனம் காத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் கடுமையாக திட்டியுள்ளனர். அதன் பிறகு வாய் திறந்த சிறுமி எல்லோரும் வேலைக்கு சென்ற பிறகு தான் மட்டும் தனிமையில் இருந்த காரணத்தால் பக்கத்து வீட்டு 12 வயது சிறுவனுடன் நெருங்கி பழகி வந்ததாகவும் ஆரம்பத்தில் ஒரு சகோதரன் போல பழகி வந்தவன் ஒரு நாள் தன்னிடம் மிகவும் அத்துமீறி தகாத செயல் செய்துவிட்டான் என அழுது கொண்டே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு பிறகு தானே அவனை கண்டித்து விட்டேன் எனவும் சிறுவன் என்பதால் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது என நினைத்து அமைதியாக இருந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். சிறுமி சொல்வதையெல்லாம் கேட்டு மேலும் அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர் இதுகுறித்து அந்த சிறுவனின் பெற்றோரிடம் கூறி சத்தமிட்டுள்ளனர். ஆனால் சிறுவனின் பெற்றோரோ தனது மகன் தவறு செய்திருக்க மாட்டான் என சிறுமியின் நடத்தையில் பழி போட்டுள்ளனர். இதனால் இரு குடும்பத்திற்கும் இடையே வாக்குவாதமாகி உள்ளது. இதனையடுத்து மறுநாளில் சிறுமியின் பெற்றோர் கருமத்தம்பட்டி மகளிர் போலீசில் சிறுவனின் மீது புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனை கைது செய்து விசாரணை செய்துள்ளனர். அதே சமயத்தில் 12 வயது சிறுவன் என்பதால் சிறுமியின் கர்ப்பத்திற்கு சிறுவன்தான் காரணமா அல்லது வேறு யாரேனும் காரணமாக இருக்கக்கூடுமா என்ற கோணத்தில் விசாரணை செய்துள்ளனர். இதற்கு பாதிக்கப்பட்ட சிறுமியையும் அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது போலீசாரிடம் இது குறித்து அனைத்து உண்மைகளையும் கூறிய சிறுமி தனக்கு வேறு யாருடனும் தொடர்பு கிடையாது எனவும் சிறுவனுடன் மட்டும்தான் தனக்கு தொடர்பு இருந்ததாக கூறியிருக்கிறார். இதனையடுத்து சிறுவனிடம் தீவிர விசாரணை செய்துள்ளனர். இந்த விசாரணையில் இருதரப்பு பெற்றோரும் வேலைக்கு சென்ற பிறகு இந்த சிறுமியும் தானும் நெருங்கி பழகியதாகவும் அவ்வாறு பழகிய போது அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் சிறுவன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து சிறுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அதன் பின்னர் சிறுவனை விசாரித்த நீதிபதி குலசேகரன் சிறுவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளனர். உத்தரவின்படி சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர். 13 வயது சிறுமியின் கர்ப்பத்திற்கு காரணம் என 12 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.